ओमज्ञानतिमिरन्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरोन्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः। ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय श्रीमते भक्तिवेदान्त स्वामी नमस्ते सरस्वती गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर हरे कृष्ण 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 हरे 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 राम போன வகுப்புல உள்ளதுல கருத்துக்களை சொல்லிட்டு இன்னைக்கு ஆண்டாள் சொல்றாங்க. ஜெயந்த் பிரபுவோட சின்ன பொண்ணு ஆண்டாள் சொல்றேன். ஹரே கிருஷ்ணா பிரபு. சரி. ஆண்டாள் அடுத்த வாரம் சொல்லுதாங்க. ஆண்டாள் நெக்ஸ்ட் வீக் சொல்லுது. நீ சொல்லுங்க. சொல்லுங்க. சரிங்க. போன வாரம் ராமநவமிங்கிறதுனால ராமரை பத்தி கிளாஸ் கொடுத்தாங்க பிரபு. தசரத மகாராஜருக்கு ரொம்ப நாள் குழந்தை இல்லாததுனால அவர் புத்திர காமேஷ்டி யாகம் பண்ணணும்ட்டு ரிஷிஸ்லிங்கரை பார்க்க போறாங்க. அப்ப அந்த ரிஷிஸ்லிங்கர் அந்த யாகத்தை செஞ்சு கொடுக்குறப்ப அந்த யாகத்துல இருந்து ஒரு பிரகாசமான ஒரு தேவர் வெளியில வராங்க. அவர் ஒரு பாயாச கிண்ணத்தை தசரதருக்கு கொடுக்குறாங்க. தசரதர் அதை அவங்க 3 மனைவிக்கும் கொடுக்குறாங்க. 3 மனைவிக்கு ஃபர்ஸ்ட் கௌசல்யா, அவங்கதான் பெரிய ராணி, அவங்கள்ட்ட ஒரு பாதியை கொடுத்துட்றாங்க. அடுத்து அந்த பாயாசத்துல இருக்கிற இன்னொரு பாதியை கைகேயி 2வது ராணி கொடுக்குறாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து அவங்களோடதுல இருக்க பாதி இதை எடுத்து 3வது ராணியான சுமித்ரைக்கு கொடுக்குறாங்க. இவங்க ஒரு தர பிரசாதத்தை எடுத்துக்கிட்டதுனால அவங்களுக்கெல்லாம் ஒரு குழந்தை பிறந்தாங்க. சுமித்ரா மட்டும் 2 தர வாங்கிக்கிட்டதுனால அவங்களுக்கு 2 குழந்தை பிறந்தாங்க. ஒரு சித்திர மாசம் நவமி திதியில ராமர் அவதரிச்சாரு. அவங்க எல்லாம் அவதரிச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு இந்த பெயர் வைக்கிறப்ப வசிஷ்டர் கௌசல்யா மாதாவோட அந்த ராமரை பார்த்த உடனே இந்த குழந்தையால உலகத்துல இருக்க எல்லாருமே ஆனந்தப்படுவாங்க, அதனால இவருக்கு நான் ராமர்னு பேர் வைக்கிறேன்னு சொன்னாங்க. அடுத்து கைகேயியோட அவங்களோட குழந்தைக்கு பரதனுக்கு பேர் வைக்கிறப்ப இவர் இந்த உலகத்தையே ஆள போறாரு, தியாக பிறவி, அதனால இவருக்கு நான் பரதன்னு பேர் வைக்கிறேன் அப்படின்னாங்க. அடுத்து சுமித்ரா தேவியோட பையன் லக்ஷ்மணருக்கு பேர் வைக்கிறப்ப இந்த குழந்தை லக்ஷ்மிகரமான வாழ்க்கை வாழும். லக்ஷ்மி தேவி எப்பயுமே விஷ்ணுவுக்கு சேவை செஞ்சிட்டு இருப்பாங்க. லக்ஷ்மணர் எப்பயுமே ராமருக்கு சேவை செஞ்சிட்டு இருப்பாருன்னு அவருக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. அதனால அவர் இந்த குழந்தைக்கு லக்ஷ்மிகரமான வாழ்க்கை இருக்கிறதுனால இவருக்கு லக்ஷ்மணர்னு பேர் வைக்கிறேன்னாங்க. அடுத்து 4வது குழந்தை சத்ருக்களை எல்லாம் வெல்வாரு, அதனால இவருக்கு சத்ருகனன்னு பேர் வைக்கிறேன் அப்படின்னா. இந்த மாதிரி கௌசல்யா மாதாவோட பையனுக்கு ராமர், கைகேயிக்கு பரதன், சுமித்ரைக்கு சத்ருகனன்னு பேர் வச்சாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் இவங்க வளர்ந்த ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இவங்க 4 பேருக்கும் 4 தங்க தொட்டில் போட்டாங்க. ஆனா அந்த 4 குழந்தைங்களும் அழுகிற சத்தத்தை நிறுத்தவே இல்லை. இவங்க எல்லாம் இந்த ராணிகளுக்கெல்லாம் என்ன பண்றதுன்னே ஒண்ணும் புரியல. அவங்க எல்லாம் போய் உடனே அவங்க குலகுருவான வசிஷ்டர்கிட்ட கேக்குறப்ப வசிஷ்டர் சொல்றாரு, 4 தொட்டில் நீங்க மாத்தி வச்சிருக்கீங்க. ராமருக்கு அடுத்து பரதரை வைங்க, பரதனுக்கு அடுத்து லக்ஷ்மணரை வைங்க, லக்ஷ்மணருக்கு அடுத்து சத்ருகனனை வைங்கன்னு சொல்றாங்க. அப்பயும் அவங்க அழுகையை நிறுத்தவே இல்லை. அப்ப திரும்ப வசிஷ்டர் சொல்றாரு, இது 4 தொட்டிலா வைக்காதீங்க, 2 தொட்டிலா மாத்திருங்க. ராமரை லக்ஷ்மணரையும் ஒரு தொட்டில்ல போட்டுருங்க, பரதனையும் சத்ருகனனையும் ஒரு தொட்டில்ல போட்டுருங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமேட்டுதான் அவங்க அழுகைய ஆரம்பிச்சு சிரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா.
சொன்னது பேர் என்ன? மிருணாளினி பிரபு. மிருணாளினியா? ரொம்ப நன்றி. ரொம்ப அருமையாக ராமர், லக்ஷ்மணர், பரதர், சத்ருக்னர் அவங்களுடைய பேருடைய அர்த்தத்தை சொன்னீங்க. அவங்க எப்படி பிறந்த பொழுது அந்த லீலைகளை பத்தி சொன்னீங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா. நம்ம இன்னைக்கு பாகவதத்தை தொடர்ந்து பார்ப்போம். போன தடவை 4வது அத்தியாயம் முடிச்சிட்டோம். 5வது அத்தியாயம் ஆரம்பிப்போம். ஒரு நிமிஷம் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். எவ்வளவு பேர்கிட்ட புஸ்தகம் இருக்கு? எல்லாத்துக்கிட்டயுமே இருக்கும் பிரபு. இந்த 5வது அத்தியாயம் ஆரம்பிப்போம். இந்த 5வது அத்தியாயம் நாரத முனிவர் வியாசதேவருக்கு கொடுத்த போதனைகள் இந்த 5 மற்றும் 6வது அத்தியாயத்துல இருக்கு. 5வது அத்தியாயத்தினுடைய முதல் ஸ்லோகம். யாராவது பின்னாடி சொல்லுங்க. பின்னாடி சொல்லிட்டு நீங்க மொழிபெயர்ப்பு படிங்க. சூத உவாச்ச. மிருணாளி படிக்க என்ன படிக்கிறீங்க? சூத உவாச்ச. அததம் சுகமாசீனம். அததம் சுகம் ஆசீனம். உபாசீனம் ப்ருஹத்ஸ்ரவாஹ. உபாசீனம் ப்ருஹஸ்ரவாஹ. தேவர்ஷி ப்ராக விப்ரர்ஷிம். தேவர்ஷி ப்ராஹ விப்ரர்ஷிம். வீணா பாணி ஸ்மயன்னிவ. வீணா பாணி ஸ்மயன்னிவ. மொழிபெயர்ப்பு படி. மொழிபெயர்ப்பு. சூத கோஸ்வாமி கூறினார், இவ்வாறாக தேவரிஷி நாரதர் வசதியாக ஆசனத்தில் அமர்ந்ததும் பிரம்ம ரிஷியை வியாசதேவர் பார்த்து புன்முறுவலுடன் கூறினார். போன அத்தியாயத்துல பாத்தீங்கன்னா வியாசதேவர் வருங்காலத்துல கலியுகத்துல வருகின்ற நபர்களுடைய அவர்களுடைய குணங்களை தன்னுடைய ஞான திருஷ்டி மூலமாக அவர் அறிந்து கொண்டார். எப்படி வருங்காலத்தில் உள்ள நபர்களுடைய ஆயுட்காலம் கம்மியாக இருக்கும், அவர்களுடைய ஞாபக சக்திகள் கம்மியாக இருக்கும், அவர்களுடைய புத்தி கம்மியாக இருக்கும். இதெல்லாம் பார்த்துட்டு அவர்களுடைய நலனுக்காக வியாசதேவர் வேதங்களை பிரித்து எழுதினார். அதுக்கப்புறம் புராணங்களை எழுதினார், வேதாந்த சூத்திரத்தை எழுதினார், மகாபாரதத்தை எழுதினார். அந்த வேதங்களை பரப்புவதற்காக தன்னுடைய சிஷ்யர்களிடத்திலே பல்வேறு சிஷ்யர்கள் கிட்ட நீங்க இந்த வேதத்தை படிங்க, நீங்க இந்த வேதத்தை படிங்க அப்படின்னு அவர்கள் மூலமாக ஒரு பரம்பரையும் ஆரம்பிச்சார். ஆனா இவ்வளவு செஞ்சதுக்கு அப்புறமா அவருடைய மனசுக்குள்ள ஒரு முழு திருப்தி ஏற்படல. அப்ப அந்த சமயத்துல நாரத முனிவர் வியாசரை சந்திக்க வர்றார். சோ இப்ப இந்த ஸ்லோகத்துல பிருஹத் ஸ்ரவாஹா, பிருஹத் ஸ்ரவாணஹானா பிரசித்தியானவர் அப்படின்னு அர்த்தம், மிக புகழ் பெற்றவர். இது யாரை குறிக்கின்றதுன்னா நாரத முனிவர். பிருஹத் ஸ்ரவாஹா தேவரிஷிகி. தேவரிஷிகினா தேவர்களில் ரிஷியானவர். தேவர்களில் ரிஷியான நாரத முனிவர், புகழ்பெற்ற நாரத முனிவர். வீணா பாணிகி. பாணி அப்படின்னா கை. வீணா பாணிகி. நாரதர் எப்பொழுதும் வீணையை தன்னோட கையில வைத்துக் கொண்டிருப்பார். அப்படிப்பட்ட நாரதர். சுகமாசீனம். சுகமாசீனம் அப்படின்னா அவர் அவர் நன்றாக வசதியாக உட்கார்ந்து கொண்டு இருந்தார். பீயிங் சீட்டட் கம்ஃபர்டபிளி, வசதியாக உட்கார்ந்து கொண்டு இருந்தார்.
அமைதியாக உட்கார்ந்து கொண்டு இருந்தார். அப்படிப்பட்ட நாரத முனிவர் வந்து விப்ரரிஷிம் பிராக. விப்ரரிஷிம் அப்படிங்கிற வார்த்தை வந்து இது வந்து வியாசரை குறிக்கின்றது. தேவரிஷிகி நாரதர், விப்ரரிஷி வியாசரை குறிக்கின்றது. வியாசரிடத்தில் பேசினார். பேசும்பொழுது ஸ்மயன் இவ, ஒரு புன் சிரிப்போடு பேச ஆரம்பிக்கிறார். புன் சிரிப்போடு. உபாசீனம் அப்படின்னா வியாசதேவர் வந்து நாரத முனிவரை வந்து, நாரத முனிவர் அவருடைய குரு, அதனால வியாசதேவர், நாரத முனிவர் வந்த உடனே இந்த வியாசதேவர் அவரை வந்து வணங்கினார். வியாசதேவர் வந்து இந்த வியாசரால வணங்கப்பட்ட நாரதர், வியாசரால வணங்கப்பட்ட நாரதர். அந்த அந்த வியாசதேவருக்கு வந்து நாரத முனிவர் வந்து ஒரு புன்சிரிப்புடன் பேச ஆரம்பிக்கிறார். அடுத்த ஸ்லோகத்திலிருந்து முதல்ல நாரத முனிவர் வந்து ஏன் வந்து பிரபுபாதர் சொல்றார், ஏன் வந்து நாரத முனிவர் வந்து ஒரு புன்சிரிப்பை வெளிப்படுத்தினார் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு புன்சிரிப்பு, ஒவ்வொரு உணர்ச்சிக்கு பின்னாடி சில சிந்தனை இருக்கு. கீதையிலையும் பாக்குறோம் இந்த மாதிரி. பிரகசன் இவ பாரத, அர்ஜுனர் வந்து கிருஷ்ணரிடத்தில் சரணடைந்த பொழுது கிருஷ்ணர் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பிரகசன் இவ பாரத, ஒரு புன்சிரிப்புடன் பேச ஆரம்பிக்கிறார். இங்க பாகவதத்துல, கீதையில அர்ஜுனர் பக்தர், கிருஷ்ணர் பகவான். இங்க வந்து பாகவதத்துல வியாசதேவர் வந்து பகவானுடைய அவதாரம், நாரதர் வந்து பக்தர். பகவானே வந்து அவருக்கே வந்து ஒரு திருப்தி ஏற்படலை இவ்வளவு புஸ்தகங்கள்லாம் எழுதுனதுக்கு அப்புறம். அப்ப நாரத முனிவர் வந்து அவரிடத்துல ஒரு புன்சிரிப்பை வெளிப்படுத்தி பேச ஆரம்பிக்கிறார். ஏன் வந்து புன்சிரிப்பை வெளிப்படுத்தினார்னா, நாரத முனிவர் வந்து சில சுவாரஸ்யமான கேள்விகளை கேட்க போறார். அந்த அடுத்த ஸ்லோகத்திலிருந்து வரும். சில சுவாரஸ்யமான கேள்விகளை கேட்க போறார். அந்த கேள்விகளை நினைச்சு அவருடைய மனசுக்குள்ளே ஒரு புன்சிரிப்பு வருது, அதை வந்து வெளிப்படுத்துகின்றார். அடுத்த ஸ்லோகம். நாரத உவாச்ச, நாரத உவாச்ச பாராசர்ய மகாபாக, பாராசர்ய மகாபாக, பவதः கச்சிதாத்மனா, பவதः கச்சிதாத்மனா, பரிதுஷ்யதி ஷாரீர, பரிதுஷ்யதி சாரீர, ஆத்மா மானச ஏவ வா, ஆத்மா மானச ஏவ வா. மொழிபெயர்ப்பு. பராசரின் புதல்வரான வியாசதேவரிடம் நாரதர் வினவினார், உடல் அல்லது மனமே நான் என்பதிலும் அவற்றை அறிவதே தன்னுணர்வின் நோக்கம் என்பதிலும் நீங்கள் திருப்தி அடைகிறீர்களா? நாரத உவாச்ச, உவாச்ச அப்படின்னு நாரதர் கூறினார். இங்க வந்து பாத்தீங்கன்னா வியாசதேவரை வந்து எந்த வார்த்தைகளை உபயோகப்படுத்தி அழைக்கின்றார் அப்படின்னு பார்த்தோம்னா, 2 வார்த்தைகளை உபயோகப்படுத்துறார். பாராசரிய அப்படின்னு ஒரு வார்த்தை, மகாபாக அப்படின்னு இன்னொரு வார்த்தை. பாராசரிய அப்படின்னா, ஓ பராசர ரிஷியின் புதல்வரே அப்படின்னு அழைக்கின்றார். மகாபாகனா பாக்கியம் செய்த, மிகவும் பாக்கியம் செய்தவரே அப்படின்னு அர்த்தம் வந்துக்கலாம். அல்லது மிக உயர்ந்தவரே, பராசரனுடைய புதல்வரே அப்படின்னு சொல்லி அழைக்கின்றார். அப்புறம் சொல்றார், பவதக கச்சித் ஆத்மனா ஷாரீரா ஆத்ம மானச ஏவவா பரிதுஷ்யதி. இதுல என்ன கேள்வி கேட்கிறாருன்னா, 2 கேள்வி கேட்கிறார். நீங்கள் வந்து உங்களை நீங்கள் ஷரீரம் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா, நீங்கள் வந்து ஷரீரம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா
உங்களுடைய சரீரத்தினால நீங்க திருப்தியோடு இருக்கிறீங்களா? பரிதுஷ்யதி அப்படின்னா திருப்தியுடன் இருப்பது. நீங்கள் உங்களை நான் ஷரீரம், நீங்கள் உங்களை ஷரீரம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதனால நீங்க வந்து திருப்தியுடன் இருக்கின்றீர்களா? அல்லது மானச, அல்லது உங்களை நீங்கள் உங்களை மனது அப்படின்னு நினைத்து கொண்டு இருந்தீங்கன்னா அந்த அப்படிப்பட்ட விஷயத்தினால நீங்க திருப்தியுடன் இருக்கின்றீர்களா? அப்படிப்பட்ட மனப்பான்மையினால திருப்தியுடன் இருக்கின்றீர்களா? சில பேர் வந்து தங்களை வந்து ஷரீரத்துடன் நான் ஷரீரம் அப்படின்னு நினைத்து கொண்டு வாழ்க்கையை வழிநடத்துறாங்க. சில பேர் வந்து நான் மனது அப்படின்னு நினைத்து கொண்டு வாழ்க்கையை நடத்துறாங்க. சில பேர் வந்து நான் புத்தி அப்படின்னு நினைத்து கொண்டு வாழ்க்கையை வழிநடத்துறாங்க. உண்மையிலேயே நம்ம வந்து மனது புத்தி சரீரத்திலிருந்து வேறுபட்ட நம் ஆத்மா. ஆனா நாரதர் வந்து கேள்வி கேட்கிறார் இந்த மாதிரி. வியாசருடைய சிந்தனையை வந்து கொஞ்சம் அவரை சிந்திக்க வைக்கிறதுக்காக இப்படி கேள்வி கேட்கிறார். நீங்க வந்து ஷரீரம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதனால உங்களுக்கு திருப்தி ஏற்பட்டுள்ளதா? அல்ல நீங்கள் உங்களை மனது அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதனால திருப்தி ஏற்பட்டுள்ளதா? கீதையிலேயே ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் வந்து இந்த சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் உள்ள வேறுபாட்டில இருந்தா ஆரம்பிக்கிறார் 2வது அத்தியாயத்துல. அதே மாதிரி நாரதரும் அந்த மாதிரிதான் அவர் கேள்வி கேட்கிறார். ஏன் இப்படி கேள்வி கேட்கிறாருன்னா வியாசதேவரை வந்து பராசருடைய புதல்வர் அப்படின்னு அழைத்துள்ளார். அதுக்கு பின்னாடி அவருடைய சிந்தனை எப்படி இருந்ததுன்னா, ஓ வியாசதேவரே, நீங்கள் வந்து இப்படிப்பட்ட உயர்ந்த குலத்தில் நீங்க பிறந்துள்ளீர்கள், பராசருடைய புதல்வராக இருக்கிறீங்க. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் எப்படி புலம்பலாம்? உங்களுக்கு எப்படி இந்த மாதிரி ஒரு குழப்பம் ஏற்படலாம் அப்படின்னு அந்த அப்படிப்பட்ட கேள்வியை கேட்கிறார். வெளிப்படையாக கேட்கல, ஆனா ஒரு உள்ளூர, நீங்க பராசருடைய புதல்வராக இருந்து கொண்டு அப்படி நீங்க வந்து புலம்ப முடியும்? உங்களுக்கு எப்படி ஒரு திருப்தி இல்லாம இருக்க முடியும்? அதுக்கப்புறம் இன்னொன்னு கேக்குறாரு, இந்த மாதிரி நீங்க வந்து உங்க சரீரத்துடன் தேகாபிமானம் அப்படின்னு சொல்றோம். மியூட்ல இருங்க. தேகாபிமானம், சில பேர் சரீரத்துடன் நான் சரீரம் அப்படின்னு நினைக்கிறாங்க, சில பேர் நான் ஆத்மா அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா அப்படி நினைச்சிட்டு இருக்கும் பொழுது அவங்களுக்கு வந்து ஒரு உண்மையான ஒரு திருப்தி ஏற்படாது. ஒரு சரீரத்தினுடைய அந்த நிலையில சில திருப்தி ஏற்படலாம், மனதோட நிலையில ஒரு திருப்தி ஏற்படலாம், ஆனா ஒரு உண்மையான ஒரு ஆத்மார்த்தமான திருப்தி ஏற்படாது. சோ எப்பொழுது ஒருத்தர் வந்து நான் சரீரம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா அவங்க வந்து மத்தவங்களுக்கு வந்து அந்த சரீரத்தோட கண்ணோட்டத்துலதான் மத்தவங்களுக்கும் உதவி செய்வாங்க. உதாரணத்துக்கு மத்தவங்களுக்கு வந்து இந்த மாதிரி சமூக சேவை செய்யறவங்க, அவங்கள வந்து அட்லீஸ்ட் அவங்க ஒரு சுயநலமற்ற சமூக சேவை செய்யறாங்க, அந்த விதத்துல நம்ம பாராட்டலாம். ஆனா அதே சமயத்துல ஆன்மீக கண்ணோட்டத்துல பார்க்கும் பொழுது ஒருத்தர் வந்து வெறும் ஒரு சரீர நிலையில மத்தவங்களுக்கு சமூக சேவை செய்யறாங்க, சாப்பாடு கொடுக்கறாங்க, துணிமணி கொடுக்கறாங்க, அந்த மாதிரி. சோ எப்பொழுது ஒருத்தர் வந்து நான் சரீரம் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அவங்க மத்தவங்களுக்கு உதவி செய்யும் பொழுதும் அந்த சரீரத்துக்கு தான் உதவி செய்வாங்க. ஆனா சரீரத்துக்கு உதவி செய்யும் பொழுது அப்படிப்பட்ட சமூக சேவைக்கு வந்து ஒரு முடிவே கிடையாது, எப்படி சப்போஸ் உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு பானையில நீங்க வந்து தண்ணி ஊத்துறீங்க, ஆனா அந்த பானையில ஒரு ஓட்டை இருக்கு. சோ அப்படிப்பட்ட பானையில நீங்க தண்ணி ஊத்துனீங்கன்னா அந்த முயற்சிக்கு ஒரு முடிவு உண்டா? அந்த முயற்சிக்கு ஒரு முடிவே இருக்காது. என்ன, நீங்க எவ்வளவு தண்ணி ஊத்துனாலும்
அந்த தண்ணி வந்து அந்த ஓட்டை வழியா கீழே போயிட்டே இருக்கும். அங்க நீங்க தண்ணி ஊத்தி கொண்டே இருக்க வேண்டியது. அதே மாதிரி உடம்பு லெவல்ல நம்ம சமூக சேவை செய்யும் பொழுது ஒருத்தருடைய பசி தீந்துடுறது, அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு பசி வந்துடும். அதுக்கப்புறம் திருப்பி கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு பசி வந்துடும். அந்த மாதிரி அந்த உடம்பு நிலையில் உள்ள சமூக சேவைக்கு வந்து ஒரு எல்லையே கிடையாது. அதே மாதிரி சில பேர் வந்து நான் மனது அப்படின்னு நினைத்து கொண்டு வாழ்க்கையை வழிநடத்துறாங்க. அவங்க மத்தவங்களுக்கு உதவி செய்யும் பொழுதும் அந்த மனதனுடைய உணர்ச்சி நிலையில தான் மத்தவங்களுக்கு உதவி செய்வாங்க. சோ ஏன் வந்து இப்படி நாரதர் கேள்வி கேட்டிருக்கிறாருன்னா, ஏன்னா வியாசதேவர் வந்து இந்த மாதிரி பல புஸ்தகங்கள்ல வந்து கிருஷ்ணருடைய புகழை கொடுத்திருக்காரு. ஆனா அப்படி இருந்தாலும் பெரும்பாலான கருத்துக்கள் வந்து இந்த இந்த உலகத்தில் உள்ள பெரும்பாலான பந்தப்பட்ட ஜீவாத்மாக்கள் வந்து பலவிதமான பௌதிக ஆசைகளோட இருக்கிறாங்க. சோ அவங்களுக்கு வந்து அந்த ஆசைகளை எப்படி பூர்த்தி செய்யலாம், அதற்காக வியாசதேவர் வந்து ஒரு தர்மத்தை பின்பற்றி எப்படி பூர்த்தி செய்யலாம், அதற்கான வழிமுறைகளை வந்து பல புத்தகங்கள்ல கொடுத்துள்ளார். அப்படி பார்க்கும் பொழுது ஜீவாத்மாக்களுடைய அந்த ஷரீர நிலையில் உள்ள ஆசைகள் அல்லது மனதோட நிலையில் உள்ள ஆசைகளை அதை வந்து சாஸ்திரத்தை பின்பற்றி எப்படி பூர்த்தி செய்யலாம், அதற்கு வந்து வியாசதேவர் வந்து பல புஸ்தகங்கள்ல வழியை கொடுத்துள்ளார். கர்மகாண்ட புஸ்தகங்கள்ல, மகாபாரதத்துல அந்த மாதிரி. அதனால ஒரு விதத்துல பார்த்தோம்னா நாரதர் வந்து ஒரு மறைமுக கேள்வி சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, நீங்கள் செஞ்சிருக்கிற இந்த சேவை வந்து ஒரு ஷரீர நிலையில் உள்ள சமூக சேவை அல்லது மனதின் நிலையில உள்ள ஒரு சமூக சேவை தான். நீங்க சமூக சேவை மத்தவங்களுக்கு சுயநலமற்ற சமூக சேவை செஞ்சிருக்கீங்க. ஆனா அந்த சமூக சேவை வந்து ஒரு ஷரீரம் மற்றும் மனது நிலையில தான் இருக்கு. அவங்களுடைய ஆத்மாவுக்கான சமூக சேவை நீங்க செய்யல. அதை வந்து மறைமுகமாக இந்த கேள்விகள் மூலமாகவே அவர் வந்து வெளிப்படுத்துறார். இன்னொரு வியாசதேவர் வந்து பராசரருடைய புதல்வர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. விஷ்ணு சகஸ்ரநாமத்துல ஒரு பிரசித்தியான ஸ்லோகம் வருது. வியாசம் வசிஷ்ட நப்தாரம் சக்தே பௌத்திரம் அகல்மஷம் பராசராத்மஜம் வந்தே சுகதாதம் தபோநிதம். வியாசர் வந்து எப்படி ஒரு உயர்ந்தவர், அதை வந்து இந்த ஸ்லோகத்துல நம்ம தெரிஞ்சுக்கலாம். வியாசதேவர் வந்து வசிஷ்ட ரிஷியினுடைய கொள்ளு பேரன், வசிஷ்ட நப்தாரம். சக்தி ரிஷியினுடைய பேரன், சக்தே பௌத்திரம். அதுக்கப்புறம் பராசர ரிஷியினுடைய புதல்வன் மற்றும் சுகதேவ கோஸ்வாமியினுடைய தந்தையார். தபோநிதிம், பலவிதமான உயர்ந்த தவங்களை செய்தவர் வியாசதேவர். சில பேர் வந்து இந்த உலகத்துல பார்க்கும் பொழுது அவங்க வந்து உயர்ந்த குலத்துல பிறந்திருப்பாங்க. 3 விஷயம்: எந்த குலத்துல பிறந்திருக்காங்க, அவருடைய புதல்வர்கள் யாரு, 3வது அவர் வாழ்க்கையில என்ன காரியம் செஞ்சிருக்கார். இந்த 3 விஷயம். இந்த 3 விஷயத்தோட அடிப்படையில பார்க்கும் பொழுது, உதாரணத்துக்கு பார்த்தோம்னா ஹிரண்யகசிபு. ஹிரண்யகசிபு வந்து உயர்ந்த குலத்துல பிறந்திருக்கார். கஷ்யப ரிஷி ஒரு உயர்ந்த பிரஜாபதி, அவருடைய புதல்வர் ஹிரண்யகசிபு. 2வது ஹிரண்யகசிபு பிரலாதருடைய தந்தையார். அப்படி பார்க்கும் பொழுதும் ஹிரண்யகசிபு வந்து ரொம்ப உயர்ந்தவர், பிரலாதருடைய தந்தையார். ஆனா 3வது விஷயம், ஹிரண்யகசிபு அவருடைய தனிப்பட்ட நடத்தை எப்படி இருந்தது, அவர் இந்த உலகத்துல இருக்கும் பொழுது எப்படிப்பட்ட காரியங்கள் செஞ்சிருக்கார் அப்படின்னு பார்க்கும் பொழுது அவர் மிகப்பெரிய அசுரராக இருந்தார். ரொம்ப கொடூரமான அசுரராக இருந்தார். அந்த விதத்துல பார்க்கும் பொழுது அவருக்கு வந்து ஒரு பூஜ்ய மதிப்பெண்ணு தான். அங்க சக்கரவர்த்தி அப்படின்னு ஒருத்தர்,
4வது ஸ்கந்தத்துல இவருடைய கதை வருது பாகவதத்துல. அங்க சக்கரவர்த்தி உயர்ந்த குலத்துல பிறந்திருக்கார். துருவ மகாராஜருடைய குலத்துல பிறந்திருக்கார். இவருடைய நடத்தையை பார்த்தீங்கன்னா இவர் ரொம்ப தர்மத்தை கடைபிடித்த பகவத் பக்தி உணர்வுடன் இருந்த ஒரு உயர்ந்த ராஜா. தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில அவர் பக்தியையும் தர்மத்தையும் கடைபிடித்தார். ஆனால் இவருடைய புதல்வர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா இவருடைய புதல்வர் வேணர். அவர் ஒரு கொடூரமான ராஜாவாக இருந்தார். அந்த கண்ணோட்டத்துல பார்க்கும் பொழுது சில சமயம் ஒருத்தர் நல்ல உயர்ந்த மனிதர், நல்ல தர்மத்தை கடைபிடித்த மனிதரா இருக்கலாம். ஆனா அவருடைய புதல்வன் அவர் பல தவறான பழக்கங்களை போய் அவங்க தவறான வழியில போயிருப்பாங்க. அந்த மாதிரி அங்க சக்கரவர்த்தி. ஆனா வியாசதேவரை பார்த்தீங்கன்னா 3வது உதாரணம் வியாசதேவர். அவர் உயர்ந்த குலத்துல பிறந்திருக்கார். வசிஷ்டருடைய கொல்லு பேரர், சக்தியினுடைய பேரர், பராசரருடைய புதல்வர். அதுக்கப்புறம் இவருடைய புதல்வர் யார் பார்த்தோம்னா அவ்வளவு உயர்ந்த சுகதேவ் கோஸ்வாமி. பாகவதத்தை பேசின சுகதேவ் கோஸ்வாமி. 3வது வியாசதேவர். அவருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அவ்வளவு வேதங்களை எழுதியிருக்கார், புராணங்களை எழுதியிருக்கிறார், மகாபாரதத்தை எழுதியிருக்கிறார். அவருடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப தவம் செஞ்சிருக்கார். அப்படி பார்த்தோம்னா இந்த 3 கண்ணோட்டத்திலையும் வியாசதேவர் அவ்வளவு உயர்ந்தவர். அதனால நாரதர் இப்படி கேள்வி கேட்கிறார். அடுத்த ஸ்லோகம். ஜிக்ஞாசிதம் சுசம்பன்னம் जिज्ञासितं सुसम्पन्नम् अपि ते महदद्भुतम् कृतवान् भारतं यस्त्वम् सर्वार्थ परिबृंहितम् மொழிபெயர்ப்பு. கல்வி கேள்விகளில் நேர் பூரணமானவர், மேலும் எல்லா வகையான வேத சம்பவங்களையும் தெளிவாக விளக்கும் மகாபாரதத்தை சிறப்பாகவும் அற்புதமாகவும் நேர் தயாரித்திருக்கிறீர் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. நாரதர் இன்னும் சொல்றார், மகத் அத்புதம் பாரதம். பாரதம்னா இங்க மகாபாரதத்தை குறிக்கின்றது. நீங்க மகாபாரதத்தை எழுதியுள்ளீர்கள். மகாபாரதம் எப்படிப்பட்ட கிரந்தம்? மகத் அத்புதம். மகத் அத்புதம்ங்கிற வார்த்தை பாரதம் அப்படிங்கிற வார்த்தைக்கு அடைமொழி சொல்லாக இருக்கு. அட்ஜெக்டிவ் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்றோம். மகத் அத்புதம்னா மிகவும் அற்புதமான மகாபாரதத்தை நீங்க எழுதியுள்ளீர்கள். அந்த மகாபாரதம் எப்படிப்பட்டதுன்னா சுசம்பன்னம். சுசம்பன்னம் இன்னொரு அடைமொழி சொல். சுசம்பன்னம்னா தர்ம அர்த்த காம மோக்ஷ, அறம் பொருள் இன்பம் மற்றும் வீடு, இந்த 4 விஷயத்துல சம்பந்தப்பட்ட எல்லா கருத்துக்களும் அந்த மகாபாரதத்துல நீங்க எழுதியுள்ளீர்கள். அப்படிப்பட்ட ஒரு முழுமையான புஸ்தகம். சர்வார்த்த பரிபிரம்ஹிதம். இது இன்னொரு அடைமொழி சொல் பாரதத்துக்கு. பாரதம் அப்படிங்கிற வார்த்தைக்கு பாத்தீங்கன்னா 3 அடைமொழி சொல் இருக்கு. சுசம்பன்னம், மகதத்புதம், சர்வார்த்த பரிபிரம்ஹிதம், ஜிக்ஞாசிதம், 4 அடைமொழி சொல் இருக்கு. ஜிக்ஞாசிதம் அப்படின்னா எதெல்லாம் ஒருத்தர் அறிய ஆசைப்படுகின்றாரோ அப்படிப்பட்ட எல்லா கருத்துக்களும் எதெல்லாம் ஒருத்தர் இந்த அறம் பொருள் இன்பம் வீடு இந்த 4 விஷயம் சம்பந்தப்பட்ட என்னென்ன விஷயங்கள் ஒருத்தர் அறிய ஆசைப்படுகின்றார்களோ அந்த எல்லா கருத்துக்களும் மகாபாரதத்துல நீங்க எழுதியுள்ளீர்கள்.
அப்படிப்பட்ட ஒரு முழுமையான புஸ்தகம், மிகவும் அற்புதமான புஸ்தகம். சோ அப்படி பார்க்கும் பொழுது இது வந்து வியாசதேவரை பாராட்டி சொல்றார். இந்த பாராட்டி சொல்வதன் மூலமாக நாரதர் வந்து என்ன கருத்தை சொல்றாருன்னா, நீங்க உங்களுடைய இந்த திருப்தியின்மைக்கு மூல காரணம் வந்து உங்களுக்கு சாஸ்திர ஞானம் குறைவாக இருப்பது அப்படிங்கிற அப்படிப்பட்ட மூல காரணம் இருக்க முடியாது. சில சமயம் ஒருத்தருக்கு வந்து சாஸ்திர ஞானம் முழுமையாக இல்லைன்னா அதனால அவருடைய வாழ்க்கையில திருப்தி இல்லாம இருக்கலாம். நாரதர் சொல்றார், உங்களுக்கு வந்து சாஸ்திர ஞானம் முழுமையாக இல்லைன்னால உங்களுக்கு திருப்தி இல்லாம இருக்கு அப்படிங்கிற காரணம் இருக்க முடியாது. ஏன்னா நீங்க வந்து இப்படிப்பட்ட உயர்ந்த மகாபாரதத்தை எழுதியுள்ளீர்கள். அந்த மகாபாரதத்துக்குள்ள தர்ம அர்த்த காம மோட்சத்துடைய சம்பந்தப்பட்ட எல்லா கருத்துக்களும் முழுமையாக சொல்லப்பட்டிருக்கு. நீங்க அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த பண்டிதர். அப்படி இருக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு மன உளைச்சல், திருப்தி இல்லாம இருக்கிறது வந்து இது வந்து ஒரு அசாத்தியம், இது வந்து இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி நாரதர் கிட்ட சொல்றேன். சோ மகாபாரதம் வந்து மகாபாரதத்துடைய பெருமையை பத்தி பாத்தீங்கன்னா, ஒரு சமயம் வந்து என்ன ஆச்சுன்னா, ஒரு சமயத்துல எல்லா தேவர்கள் வந்து வேதங்கள் எல்லாத்தையும் ஒரு தராசனுடைய ஒரு தட்டுல வச்சாங்க. அந்த தராசனுடைய இன்னொரு தட்டுல வந்து மகாபாரதத்தை வச்சாங்க. அப்ப அந்த மகாபாரதம் வைக்கப்பட்ட அந்த தட்டு வந்து அதனுடைய எடை வந்து அதிகமாக இருந்தது. அந்த தட்டு உடனே கீழே போயிடுச்சு. அந்த சமயத்திலிருந்து இந்த புஸ்தகத்துக்கு மகாபாரத அப்படின்னு பெயர் இருக்கு. ஏன்னா மகத்வாத் பாரவத்வாச்ச மகாபாரத முச்சதே. மகாபாரதத்துக்குள்ள இது வந்து வேதங்களுக்கு நிகரானது அல்லது வேதங்களை விட உயர்ந்தது. மகாபாரதத்தை வந்து 5வது வேதம் அப்படின்னு சொல்லப்பட்டது. அப்படின்னா வேதங்களில் சொல்லப்பட்டுள்ள எல்லா கருத்துக்களும் மகாபாரதத்துக்குள்ள அடங்கி இருக்கு, அல்லது வேதங்களை விட உயர்ந்தது. அதனாலதான் அந்த மகாபாரதம் வைக்கப்பட்ட தட்டு வந்து கீழே போனது அப்படின்னு அந்த மகாபாரதத்தினுடைய பெருமை சொல்லப்பட்டுள்ளது. சோ அப்படிப்பட்ட புஸ்தகத்தை வியாசதேவர் எழுதியுள்ளார். ஆனா அந்த வியாசதேவருடைய மனசுல ஒரு திருப்தி ஏற்படாது. அப்ப வந்து இது வந்து கேட்கறதுக்கு விசித்திரமா இருக்கு. அவ்வளவு இந்த 1,00,000 மகாபாரதத்துக்குள்ள எவ்வளவு பதம் இருக்கு? 1,00,000 ஸ்லோகம் இருக்கு. 1,00,000 பதங்கள் அடங்கிய அந்த புஸ்தகத்தை வியாசதேவர் எழுதியுள்ளார். எந்த மதத்திலையும் இந்த உலகத்துல எந்த நாட்டிலையும் பாத்தீங்கன்னா அவ்வளவு பெரிய புஸ்தகங்களை யாரும் எழுதினதே கிடையாது. ஆங்கிலத்துல ஷேக்ஸ்பியர் அவங்க எல்லாம் புகழ்ந்து பேசுறாங்க. அவங்க எழுதின புஸ்தகங்கள்லாம் ரொம்ப கம்மி, ஆக்சுவலி ரொம்ப சின்ன புஸ்தகம். மகாபாரதத்தோட ஒப்பிட்டு பார்க்கும்போது 1,00,000 பதங்கள் அடங்கி அந்த மகாபாரதத்தை எழுதியிருந்தார். அப்படிப்பட்ட உயர்ந்த புஸ்தகம் எழுதினதுக்கு அப்புறம் அவருடைய மனசுல ஒரு திருப்தி ஏற்படும். மகாபாரதம், ராமாயணம் வந்து எவ்வளவு தடவை சீரியல் எடுத்திருக்காங்க, எவ்வளவு தடவை சினிமா எடுக்கிறாங்க, எவ்வளவு வருஷம் ஆனாலும் அந்த மகாபாரதம் ராமாயணத்தினுடைய அது வந்து புகழோடு தான் இருக்கு. இப்ப கூட ஒரு விவேக் அக்னிஹோத்ரின்னு அவர் வந்து மகாபாரதத்துக்குள்ள ஒரு சினிமா எடுக்க போறாரு. அடுத்த வருஷமா அதுக்கு அடுத்த வருஷமா வரப்போகுது. அந்த மாதிரி மகாபாரதம் வந்து அவ்வளவு புகழ் பெற்றதா இருக்கு. அடுத்த ஸ்லோகம் பாருங்க. ஜிக்ஞாசிதம் அதீதம் ச जिज्ञासितम् अतीतं च ब्रह्म यत्तत् सनातनम् तथापि शोचस्यात्मानम् अकृतार्थ इव प्रभो. நீர் அருவ பிரம்மத்தை மட்டும்
அருவ பிரம்மத்தை மட்டுமின்றி அதிலிருந்து பெறப்படும் அறிவையும் கூட முழுமையாக விளக்கி இருக்கிறேன். அப்படி இருந்தும் பிரபு உமது முயற்சி பாழாகி விட்டது என்றெண்ணி ஏன் மனச்சோர்வு அடைகிறீர்? இங்க பாருங்க, இங்க வந்து நாரதர் வந்து வியாசதேவருடைய இன்னொரு புஸ்தகத்தை புகழ்ந்து பேசுறார். வேதங்கள்லாம் வியாசதேவர் வந்து வேதங்கள் வந்து நித்தியமானது. அந்த வேதங்களை வந்து அவர் எழுத்து வடிவத்துல எழுதி வச்சார். ஆனா புராணங்களை எழுத்து வடிவத்துல எழுதி வச்சார். மகாபாரதம் மற்றும் வேதாந்த சூத்திரம் வந்து இந்த ரெண்டு புஸ்தகமும் வியாசராலேயே இயற்றப்பட்ட புஸ்தகம். மகாபாரதத்துல கதைகள் மூலமாக வேதங்களுடைய அர்த்தத்தை வந்து ஒரு சாதாரண பாமர மனிதனும் புரிஞ்சுக்கிற மாதிரி அந்த கதைகள் மூலமாக விளக்கப்படுகின்றது மகாபாரத மூலமாக. இது வந்து வேதாந்த சூத்திரம் வந்து வியாசர் எழுதின இன்னொரு புஸ்தகம். வேதாந்த சூத்திரம் அப்படின்னா வேதத்தினுடைய முடிவான கருத்து. வேதத்தினுடைய முடிவான கருத்து உபநிஷத்துக்குள்ள இருக்கு. அந்த உபநிஷத்துக்களுடைய சாரமான கருத்தை வந்து சூத்திர வடிவத்துல வியாசதேவர் வந்து எழுதியுள்ளார். அதுதான் வேதாந்த சூத்திரம். சூத்திர வடிவத்துல எழுதுவதற்கு வந்து ஒருத்தருக்கு வந்து மிக உயர்ந்த புலமை இருக்க வேண்டும். ஏன்னா சூத்திரம் அப்படிங்கிற இதுக்கு வந்து என்ன அர்த்தம்னா அல்பாட்சரம் அசந்திக்தம் சாரவத் விஸ்வதோமுகம் அஸ்தோபம் அனவத்தியம் ச சூத்திரம் சூத்திரவிதோ விதுகு. சூத்திரத்துல வந்து அல்பாட்சரம் மிக குறைந்த எழுத்துக்கள் இருக்கணும். அசந்திக்தம் அந்த சூத்திரத்தினால எந்தவித சந்தேகம் வரக்கூடாது. எந்தவித சந்தேகம் இல்லாமல் நம்ம கருத்துக்களை வெளிப்படுத்தணும். அதே சமயத்துல மிக குறைந்த எழுத்துக்கள் இருக்கணும். சாரவத் அதே சமயத்துல சாரமான கருத்து அந்த சூத்திரத்துல தெரிவிக்கப்படணும். விஸ்வத்தோ முகம் அந்த சூத்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள கருத்து வந்து இந்த உலகத்துக்கே வந்து இந்த உலகத்துல எல்லா சூழ்நிலைகள்லையும் எல்லா சூழ்நிலைகளுக்கும் பொருத்தமான கருத்தா இருக்கணும். விஸ்வத்தோ முகம். அஸ்தோபம் அப்படின்னா அந்த சூத்திரத்துல வந்து ஒரு எழுத்துக்கள் கூட ஒரு உபயோகமற்ற எழுத்து, ஒரு எழுத்துக்கள் கூட இருக்கக்கூடாது. அனவத்தியம் எந்தவித பிழை இல்லாமல் இருக்கணும். இதுதான் சூத்திரத்தினுடைய லட்சணம். அப்ப வந்து அந்த வேதத்தினுடைய முடிவான கருத்தை வந்து ஒரு சூத்திர வடிவத்துல எழுதுவதற்கு வந்து எவ்வளவு ஒரு உயர்ந்த புலமை இருக்கணும், அதை யோசிச்சு பாருங்க. அப்படிப்பட்ட புலமை வந்து வியாசதேவர்கிட்ட இருந்தது. அதனாலதான் வேதாந்த சூத்திரத்தை எழுதினார். ஜிக்ஞாசிதம் அதீதம் ச பிரம்ம எத்தத் சனாதனம். பிரம்ம எத்தத் சனாதனம். இந்த ஸ்லோகத்துல பிரம்ம அப்படிங்கிற வார்த்தை வந்து அந்த உருவமற்ற பிரம்ம ஜோதியை குறிக்கின்றது. அந்த நித்தியமான உருவமற்ற பிரம்ம ஜோதியை குறிக்கின்றது. ஜிக்ஞாசிதம் அதீதம். சனாதனம், ஜிக்ஞாசிதம், அதீதம். இந்த மூன்று வார்த்தையும் வந்து இந்த மூன்று வார்த்தையும் ஒரே விபக்தியில இருக்கு, ஒரே வேற்றுமை உருவுல இருக்கு. நீங்க வந்து என்ன சொல்றாருன்னா, நாரதர் என்ன சொல்றாருன்னா, நீங்க அந்த உருவமற்ற பிரம்ம ஜோதியை வந்து அதை பத்தி நன்றாக நீங்க படித்துள்ளீர்கள். அந்த உருவமற்ற பிரம்ம ஜோதியை வந்து நீங்க வந்து உணர்ந்துள்ளீர்கள். அதை நேரடியாக நீங்க வந்து உணர்ந்துள்ளீர்கள். அதை நேரடியாக நீங்க வந்து தரிசனம் செய்துள்ளீர்கள். அதைத்தான் நீங்க வந்து இந்த வேதாந்த சூத்திரத்தில் எழுதியுள்ளீர்கள். அந்த உருவமற்ற பிரம்ம ஜோதியினுடைய எப்படி அடைவது, அந்த உருவமற்ற பிரம்ம ஜோதியை பத்தியான விஷயங்களை வந்து வேதாந்த சூத்திரத்தில் நீங்க எழுதியுள்ளீர்கள். அப்படிப்பட்ட உயர்ந்த புஸ்தகத்தை நீங்க எழுதியுள்ளீர்கள். அப்படி எழுதினதுக்கு அப்புறமும் ததாபி அப்படி இருந்த போதிலும் ஷோச்சசி நீங்க ஏன் புலம்புகின்றீர்கள்?
அக்ருதார்த்த இவ பிரபு. அக்ருதார்த்த இவன்னா நீங்க வாழ்க்கையில எதையும் சாதிக்கவில்லை அந்த மாதிரி. சில பேர் வாழ்க்கையில எதையும் சாதிக்க முடியலன்னா அதனால அவங்க புலம்பிக் கொண்டு இருப்பாங்க. அல்லது ஒரு வெற்றியை அடைய முடியல. சில பேருக்கு வாழ்க்கையில எதையும் சாதிக்க முடியலன்னா, ஏதாவது ஒரு துறையில ஏதாவது அந்த ஒரு எந்த துறையிலயும் ஒருத்தர் சாதிக்கலைன்னா அதனாலேயே சில பேர் புலம்புவாங்க. ஆனா நாரதர் சொல்றார், நீங்க இவ்வளவு சாதனை செஞ்சிருக்கீங்க, மகாபாரதத்தை எழுதியுள்ளீர்கள், நீங்க வேதாந்த சூத்திரத்தை எழுதியுள்ளீர்கள். வேதாந்த சூத்திரத்தை எழுதுவதன் மூலமாக நீங்கள் அந்த உருவமற்ற பிரம்மஜோதியை நேரடியாக உணர்ந்துள்ளீர்கள். அதை இந்த சாட்சாத்காரம் அப்படின்னு சொல்றோம், ரியலைசேஷன் அப்படின்னு சொல்றோம். அந்த உருவமற்ற பிரம்மஜோதியை நீங்க நேரடியாக அறிந்துள்ளீர்கள், நேரடியாக உணர்ந்துள்ளீர்கள். அதனாலதான் நீங்க வேதாந்த சூத்திரத்தை உங்களால எழுத முடிஞ்சது. நீங்க இவ்வளவு பெரிய சாதனையை செஞ்சுள்ளீர்கள். அப்படி இருந்த போதிலும் எப்படி ஒருத்தர் எந்தவித சாதனையும் செய்யாம இருக்கிற அந்த நபர் புலம்புகின்ற மாதிரி நீங்களும் ஏன் புலம்புகின்றீர்கள்? அக்ருதார்த்த இவ, எந்தவித சாதனை செய்யாத மனிதர் போல நீங்க ஏன் ததாபி சோச்சசி, நீங்க ஏன் புலம்புகின்றீர்கள் அப்படின்னு வியாசர் கிட்ட கேக்குறார் நாரதர். இப்ப இதுல பிரபுபாதர் பொருளுரையில ஒரு கருத்து எழுதுறார். வியாசதேவருடைய ஒரு புலமையை பற்றி எந்தவித சந்தேகமே கிடையாது. அவர் அவ்வளவு ஒரு உயர்ந்த ஒரு அவருடைய புலமை, அவருடைய பாண்டித்யத்தை பத்தி எந்தவித சந்தேகமே கிடையாது. அப்படி இருந்தாலும் அவர் அவருக்கு ஒரு திருப்தி ஏற்படல. இன்னொரு கருத்து என்ன சொல்றாருன்னா, இப்ப அந்த உருவமற்ற பிரம்மஜோதியை பத்தி அவர் வேதாந்த சூத்திரத்துல எழுதியுள்ளார். வேதாந்த சூத்திரத்துல பரமாத்மாவை பத்தியும் இருக்கு, பகவானை பத்தியும் இருக்கு. ஆனா இதன் மூலமாக இன்னொரு கருத்து பிரபுபாதர் எழுதுறாரு. இந்த பொருளுரையிலே இன்னொரு அடுத்த பொருளுரையில வரும். என்னன்னா, அந்த வேதாந்த சூத்திரத்தை எழுதிய அந்த நூலாசிரியருக்கே ஒரு முழுமையான திருப்தி ஏற்படலைன்னா அந்த புஸ்தகத்தை படிக்கின்ற மற்றவர்களுக்கு எப்படி ஒரு முழுமையான திருப்தி ஏற்பட முடியும்? இத பத்தி நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அததான் பிரபுபாதர் எழுதுற. அந்த வேதாந்த சூத்திரத்தை எழுதிய நூலாசிரியருக்கே ஒரு முழுமையான திருப்தி ஏற்படல. அப்படி இருக்கும் பொழுது அதை படிக்கிறவர்களுக்கு எப்படி ஒரு முழுமையான திருப்தி ஏற்பட முடியும்? இந்த மாதிரி வியாசதேவர் நாரத முனிவர் இந்த 3 ஸ்லோகத்தை சொல்லியிருக்கார். அதுக்கப்புறம் இப்ப வியாசதேவர் பதில் அளிக்கிறார். அல்ல, வியாசதேவர் நாரதர் கிட்ட பேசுறார். வியாச உவாச்ச. மத்தஜி யாரா படிக்கிறீங்களா? வியாச உவாச்ச. அஸ்த்யேவ மே சர்வமிதம் த்வயோக்தம். படிங்க. அஸ்த்யேவ மே சர்வமிதம் த்வயோக்தம். அஸ்த்யேவ மே சர்வமிதம் யத்யோக்தம் தவயோக்தம் ததாபி நாத்மா பரிதுஷ்யதே மே. ததாபி நாத்மா பரிதுஷ்யதே மே. தன்மூலம் அவ்யக்தம் அகாத போதம். தன்மூலம் அவ்யக்தம் அகாத போதம். ப்ருச்சாமஹே த்வாத்மபவாத்ம பூதம். ப்ருச்சாமே வாத்ம பூதம் பவாத்ம பூதம். மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்குகிற ஆசபக்திநாத சுவாமி பிரபுபாதர். சில வியாசதேவர் கூறினார், என்னை பற்றி தாங்கள் கூறியவை அனைத்தும் முற்றிலும் உண்மை. இருப்பினும் எனக்கு சமாதானம் ஏற்படவில்லை. சுயமாக பிறந்த பௌதிக தாய் தந்தையர் இல்லாத ஒருவரின் பிரம்மா புத்திரராக தாங்கள் இருப்பதால்
எல்லையற்ற அறிவு படைத்தவராகவும் இருக்கிறேன். ஆகவே எனது அதிருப்திக்குரிய மூல காரணத்தை பற்றி உம்மிடமிருந்து கேட்டறிய விரும்புகிறேன். ஹரேகிருஷ்ணா. வியாசதேவர் சாதாரண பாமர மனிதர்களுக்கு மகாபாரதத்தை எழுதினார். உயர்ந்த புத்திசாலியான மனிதர்களுக்காக வேதாந்த சூத்திரத்தை எழுதியுள்ளார். அப்படி பார்க்கும்பொழுது வியாசதேவர் எல்லோருக்கும் புத்தகத்தை எழுதியுள்ளார். வேதாந்த சூத்திரம் புத்திசாலிகளுக்கு, மகாபாரதம் சாதாரண பாமர மனிதர்களுக்கு. அப்படிப்பட்ட உயர்ந்த சேவை செஞ்சதுக்கு அப்புறம் அவருக்கு ஒரு முழுமையான திருப்தி ஏற்படல. இப்ப வியாசதேவர் என்ன பதில் சொல்றாருன்னா, அஸ்தி ஏவமே சர்வம் இதம் துவயோக்தம், இதம் துவயா உக்தம். இதம் துவயா உக்தம்னா, நீங்கள் என்னை பத்தி என்னென்னலாம் சொல்லியிருக்கீங்களோ அது எல்லாம் உண்மைதான். சர்வம் அஸ்தி ஏவ, அதெல்லாம் உண்மைதான். நான் மகாபாரதத்தை எழுதியுள்ளேன், வேதாந்த சூத்திரத்தை எழுதியுள்ளேன். நீங்க என்னெல்லாம் சொன்னீங்களோ அதெல்லாம் உண்மைதான். ததாபி, அப்படி இருந்தாலும், ந ஆத்மா பரிதுஷ்யத்தையுமே, அப்படி இருந்தாலும் எனக்கு என்னுடைய மனதும் என்னுடைய சரீரம் எனக்கு ஒரு முழுமையான திருப்தி ஏற்படவில்லை அப்படின்னு வியாசதேவர் அவ்வளவு நேர்மையாக ஒத்துக்கொள்கின்றார். நேர்மையாக ஒத்துக்கொள்கின்றார். இதுவே ரொம்ப பெரிய விஷயம். பலருடைய வாழ்க்கையில சில கஷ்டங்கள் இருக்கலாம். பல பேர் சப்போஸ் ஒரு உயர்ந்த செல்வந்தராக இருக்கலாம், உயர்ந்த படிச்சவராக இருக்கலாம். ஆனா அவங்களுடைய வாழ்க்கையிலேயே சில கஷ்டத்துடன் அவங்க திருப்தி இல்லாம இருப்பாங்க. ஆனா அதை ஒத்துக்கொள்வதற்கு தயங்குவாங்க. ஏன்னா நான் எனக்கு என்னுடைய வாழ்க்கையில மன உளைச்சல் இருக்கு அப்படின்னு நான் தெரிஞ்சேன்னா மத்தவங்க என்னை பத்தி என்ன சிந்திப்பாங்க. அவங்களுடைய இமேஜ் அப்படி இருக்கு சமுதாயத்துல. என்னுடைய இமேஜ் என்னுடைய வாழ்க்கையில எனக்கு மன உளைச்சல் இருப்பது, எனக்கு டிப்ரெஷன்ல இருக்கேன் அப்படின்னு இது மத்தவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா என்னுடைய இமேஜ் என்ன ஆகும், என்னை பத்தி மக்கள் என்ன நினைப்பாங்க அப்படின்னு பல பேர் நினைப்பாங்க. ஆனா இங்க பாருங்க, வியாசதேவர் அவர் தன்னுடைய குருவுக்கு முன்னாடி எதையும் மறைக்காமல் நேரடியாக ஒத்துக்கொள்கின்றார். நான் இவ்வளவு புஸ்தகம் எழுதினதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு முழுமையான திருப்தி ஏற்படவில்லை அப்படின்னு நேரடியாக ஒத்துக்கொள்கின்றார். அதுக்கப்புறம் கேட்கிறார், தன் மூலம் அவ்வியக்தம், என்னுடைய இந்த திருப்தி இல்லாம இருக்கிறதுக்கான மூலமான காரணம் எப்படிப்பட்ட காரணம்னா அவ்வியக்தம். இந்த காரணத்தை எளிதாக யாருமே புரிந்து கொள்ள முடியாத, அவ்வியக்தம்னா இம்பெர்செப்டிபிள், நம்மளுடைய கண்ணுக்கு அப்பாற்பட்ட அப்படி என்னுடைய திருப்தியின்மைக்கான அந்த மூலமான காரணத்தை சில சமயம் ஒருத்தருக்கு ஒரு நோயாளிக்கு ஒரு வியாதி இருக்கு. ஆனா அந்த வியாதிக்கான மூல காரணம் என்ன? பெயின் கில்லர் கொடுத்து அவருடைய வலியை போத்துடலாம். ஆனா அதற்கான மூல காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு குறிப்பிட்ட கிருமி அவங்களுடைய சரீரத்துக்குள்ள பூந்திருக்கும். அந்த கிருமியை யாருமே பார்க்க முடியாது, அப்படிப்பட்ட சின்ன கிருமி. அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு பல நுணுக்கமான டெஸ்ட் செய்ய வேண்டியிருக்கும். அந்த மாதிரி இது சரீர ரூபத்துல உள்ள ஒரு வியாதிக்கான காரணம். அதை எப்படி நம்ம கண்ணுக்கு புலப்படாத ஒரு சில கிருமி உடம்புக்குள்ள போனதுனால அதனால ஒருத்தருக்கு வியாதி வருது. எந்த கிருமி போந்திருக்கு அப்படின்னு அதை புரிஞ்சுக்கொண்டு அதுக்கு ஏத்தாப்புல நம்ம ஆன்டிபயோட்டிக் இதை கொடுக்க வேண்டியிருக்கு. அதே மாதிரி தன் மூலம் அவ்வியக்தம்னா கண்ணுக்கு புலப்படாத அப்படிப்பட்ட நுணுக்கமான ரகசியமான அந்த மூல காரணத்தை நீங்கள் சொல்வீர்களாக அப்படின்னு வியாசதேவர் கேட்கிறார். அப்புறம் சொல்றாரு அகாத போதம். அகாத போதம்னா உங்ககிட்ட அளவற்ற ஞானம் இருக்கு. நாரத முனிவர் 2 ஸ்லோகம் முன்னாடி வியாசதேவர் புகழ்ந்து பேசினார்.
ஓ நீங்க இவ்வளவு மகாபாரதத்தை எழுதியுள்ளீர்கள், வேதாந்த சூத்திரத்தை எழுதியுள்ளீர்கள், நீங்க அவ்வளவு உயர்ந்த புலவர், அவ்வளவு உயர்ந்த பண்டிதர் அப்படின்னு சொல்லியில்ல. ஆனா இங்க வந்து வியாசதேவர் பதிலுக்கு நாரதரை புகழ்ந்து பேசுறார். அகாத போதம், உங்ககிட்ட அளவற்ற ஞானம் இருக்கு. ஏன் இதற்கான காரணம் என்னன்னா, ஆத்ம பிரிச்சாமகே ஆத்ம பவாத்ம பூதம், ஆத்ம பவாத்ம பூதம். சோ ஆத்ம பூ அப்படின்னா, ஆத்ம பூ அப்படிங்கிற வார்த்தை வந்து பிரம்மாவை குறிக்கின்றது. ஏன்னா பிரம்மா வந்து விஷ்ணுவினுடைய நாபியிலிருந்து பிறந்த அந்த தாமரையிலிருந்து அவர் அந்த தாமரையில் அவர் தோன்றினார், அங்க பிறந்தார். சோ ஆத்ம பூங்கிறது அது பிரம்மாவை குறிக்கின்றது. இங்க ஆத்ம பவாத்ம அப்படின்னா, நீங்க அந்த நேரடியான அந்த பிரம்மாவினுடைய நேரடியான புதல்வர். அப்படிப்பட்ட பிரம்மாவனுடைய புதல்வராக இருக்கிறதுனால உங்ககிட்ட அளவற்ற ஞானம் இருக்கு, அகாத போதம். அதனால நான் வந்து உங்ககிட்ட இந்த கேள்வியை கேட்கின்றேன், பிரிச்சாமகே. அதனாலதான் இந்த கேள்வியை கேட்கின்றேன். என்ன கேள்வின்னா, என்னுடைய திருப்தியின்மைக்கான அந்த நுணுக்கமான கண்ணுக்கு புலப்படாத அந்த அவ்வியக்தமான அந்த மூல காரணத்தை நீங்கள் சொல்வீர்களாக அப்படின்னு வியாசதேவர் வந்து நேரடியா கேட்கிறார். பிரபுபாதர் வந்து ஒரு கருத்தை சொல்றார். ஒருத்தர் வந்து எவ்வளவு உயர்ந்த புலவராக இருந்தாலும், எவ்வளவு உயர பண்டிதராக இருந்தாலும், பல சமயம் வந்து அவருடைய வாழ்க்கையில சில திருப்தியின்மை இருக்கலாம். அதற்கான மூல காரணத்தை அவரால் புரிந்து கொள்ள முடியாது. அவர் வந்து ஒரு குருவை அணுக வேண்டும், எவ்வளவு உயர்ந்த பண்டிதராக இருந்தாலும். இந்த உலகத்திலே பாக்குறோம், சில பேர் ஒரு பெரிய மருத்துவராக இருந்தாலும் அவருக்கு நோய் வரும்போது சில சமயம் அந்த மருத்துவர் நானே எனக்கு சிகிச்சை கொடுத்துக்கிறேன் அப்படின்னு நினைச்சாங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு மருத்துவர், அவர் ரொம்ப பெரிய நல்ல அவர் ரேடியோலஜிஸ்டா இருந்தார். அவருக்கே டிபி வந்துருச்சு. அவர் வந்து தனக்குத்தானே மருந்து கொடுக்க ஆரம்பிச்சார். ஆனா அந்த டிவி போகவே இல்லை. சில சமயம் உயர்ந்த நிறைய படிச்சிருந்தாங்கன்னா, நான் எதுக்கு இன்னொரு மருத்துவர்கிட்ட போனோம், எனக்கு தெரியுமா, எனக்கு நானே கொடுத்துக்கிறேனே அப்படின்னு நம்ம நினைச்சுக்கலாம். ஆனா அவங்களுக்கும் இன்னொரு மருத்துவர்கிட்ட போக வேண்டியிருக்கும். அந்த மாதிரி ஒருத்தர் உயர்ந்த பண்டிதனாக இருந்தாலும் பல சமயம் அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு குழப்பம் ஏற்படும் போது, திருப்தி ஏற்படும் பொழுது அதை அவர்களாலே புரிந்து கொள்ள முடியாது. அவர்கள் வந்து ஒரு குருவை அணுக வேண்டியிருக்கும். அதனாலதான் பாகவதத்திலையும் ஒரு ஸ்லோகம் வருது, அநாத்ய வித்யா யுக்தஸ்ய புருஷஸ்ய ஆத்ம வேதனம் ஸ்வதோன சம்பவாதன்ய தத்துவஜோ ஞானதோபவே. உத்தவ கீதையில கிருஷ்ணர் சொல்றார், அனாதி காலமாக ஒரு ஜீவாத்மாவுகிட்ட இந்த அறியாமையில ஜீவாத்மா இருக்கின்றார். இந்த ஜீவாத்மா இந்த அறியாமையிலிருந்து தானாகவே வெளியில வர முடியாது. ஒரு குருவை அணுகி அந்த குருவின் இடத்திலிருந்து ஆன்மீக ஞானத்தை பெற்றதுக்கு அப்புறம்தான் இந்த ஜீவாத்மா அந்த அறியாமையிலிருந்து வெளியில வர முடியும். தானாகவே அவர் அதுல இருந்து வெளியில வர முடியாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாதிரி வியாசதேவருடைய இந்த அவருடைய பணிவை, அவருடைய நேர்மையை வந்து நம்ம பாராட்டணும். அவர் அவ்வளவு உயர்ந்த நூலாசிரியர். வியாசதேவரை விட ஒரு உயர்ந்த நூலாசிரியர் இருக்கவே முடியாது. எல்லா வேதங்கள், எல்லா புராணங்கள், மகாபாரதம், வேதாந்த சூத்திரம் இவ்வளவு எல்லாத்தையும் எழுதினதுக்கு அப்புறமும் அவர் வந்து நேர்மையுடன் தன்னுடைய குருவு கிட்ட ஒத்துக்கொள்கின்றார். ஒரு குருவு கிட்ட போகும்போது நம்ம எதையும் மறைக்க கூடாது. அப்ப வந்து இன்னொரு கருத்து கூட இன்னொரு இதோட ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது, சைத்தன்ய மகாபிரபு சைத்தன்ய மகாபிரபுக்கும் பிரகாஷானந்த சரஸ்வதிக்கும் இடையே உரையாடல் நடக்குது. பிரகாஷானந்த சரஸ்வதி சொல்றார், நீங்க வந்து வேதாந்த சூத்திரத்தை நீங்க ஏன் படிக்கிறது இல்ல, நீங்க வேதாந்த சூத்திரத்தை படிக்கணுமே, நீங்க சன்னியாசி, சங்கர சம்பிரதாயத்துல நீங்க வந்து சன்னியாசம் வாங்கியிருக்கீங்க,
நீங்க ஏன் இந்த மாதிரி ஒரு ஒரு உணர்ச்சி வசப்பட்டு இந்த மாதிரி ஆடிக்கொண்டும் பாடிக்கொண்டு இருக்கிறீங்க, நீங்க வேதாந்த சூத்திரத்தை படிக்கணுமே அப்படின்னு சைத்தன்ய மகாபிரபு கிட்ட கேக்குறாரு. இப்ப சைத்தன்ய மகாபிரபு சொல்றார், நான் வந்து என்னுடைய குரு என்கிட்ட சொன்னாங்க, நீங்க வந்து வேதாந்த சூத்திரத்தெல்லாம் படிக்க வேண்டாம், நீங்க வந்து மகாமந்திரத்தை மட்டும் உச்சரிங்க, இதையே நீங்க வந்து சங்கீர்த்தனம் பண்ணுங்க அப்படின்னு என்னுடைய குரு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் சங்கீர்த்தனம் பண்ணி கொண்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சங்கீர்த்தனம் பண்ணதுக்கு அப்புறம் என்னுடைய வாழ்க்கையில இந்த மாதிரி இந்த பலவிதமான அந்த மயிர் கூச்சல் ஏற்படும் அந்த மாதிரியான உணர்வுகள்லாம் வந்தது. அப்ப என்னுடைய குருவு கிட்ட போய் நான் திரும்பி கேள்விகளை கேட்டேன். நீங்க வந்து எப்படிப்பட்ட மந்திரத்தை கொடுத்திருக்கீங்க? நீங்க கொடுத்த மந்திரத்தை உச்சரித்ததுக்கு ஆரம்பிச்சதுல இருந்து எனக்கு இந்த மாதிரி மயிர் கூச்சல் ஏற்படுகின்ற இந்த மாதிரியான ஆனந்த பரவச நிலையெல்லாம் வந்திருக்கு. நீங்க வந்து எப்படிப்பட்ட மந்திரத்தை கொடுத்திருக்கீங்க அப்படின்னு அவர்கிட்ட கேள்வி கேட்கிறார். அப்ப வந்து பிரபுபாதர் அந்த பொருள் உரையில எழுதுறார், சைத்தன்ய மகாபிரபு அந்த ஆனந்த பரவச நிலையில இருக்கார். அப்ப அந்த நிலையிலையும் அவர் வந்து தன்னுடைய குருவை அணுகிறார். குருவை அணுகி வந்து கேள்விகளை எழுப்புகின்றார். அப்ப அவர் சொல்றாரு, ஒருத்தர் ஆனந்த பரவச நிலைக்கு போனாலும் அந்த நிலைக்கு போனானா எனக்கு வந்து குரு அவசியம் இல்லை அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. அந்த ஒரு உயர்ந்த கிருஷ்ணருடைய அன்பை அடைந்தாலும் கூட நம்ம வந்து நான் வந்து குருவினுடைய சேவகன் அப்படிங்கிற அதை வந்து மறக்க கூடாது அப்படின்னு பிரபுபாதர் எழுதுறார். இப்ப சைத்தன்ய மகாபிரபு பகவானுடைய பகவானே தான் அவர் கிருஷ்ணருடைய அவதாரம். வியாசதேவரும் கிருஷ்ணருடைய அவதாரம். சைத்தன்ய மகாபிரபுவா சரி, வியாசதேவரா இருந்தாலும் சரி, அவர் வந்து தங்களுடைய வாழ்க்கை மூலமே நமக்கு வந்து கற்பிக்கின்றார்கள். எப்படி வந்து நம்ம எவ்வளவு பெரிய பண்டிதனாக இருந்தாலும் சரி, அல்லது பக்தியில வந்து கிருஷ்ணருடைய அன்பையே அடைந்து எவ்வளவு உயர்ந்த நிலைக்கு நம்ம முன்னேற்றம் அடைந்தாலும் சரி, நம்ம வந்து நாம் குருவினுடைய சேவகன் அப்படிங்கிற அதை வந்து மறக்க கூடாது. இந்த நிலையில எனக்கு குருவினுடைய தேவையே கிடையாது அப்படின்னு நினைக்க கூடாது அப்படின்னு சொல்ற. இன்னொரு கருத்து பார்த்தோம்னா பரத சக்கரவர்த்தி 5வது ஸ்கந்தத்துல பரத சக்கரவர்த்தியுடைய கதை வருது. அந்த பரத சக்கரவர்த்தி வந்து எல்லாத்தையும் துறந்துட்டு காட்டுக்கு போறார். அந்த காட்டுல வந்து ஒரு மான்குட்டியுடன் அவருக்கு வந்து ஒரு பற்று ஏற்படுகின்றது. அந்த மான்குட்டியுடன் அதை வந்து மான்குட்டியை வளர்க்க ஆரம்பிக்கின்றார். அப்ப வந்து தன் காட்டுக்கு நான் எதுக்காக வந்தேன் அதே அவர் வந்து மறந்து போயிடுறார். தன்னுடைய பக்தியினுடைய சாதனா பக்தி பயிற்சி அதெல்லாம் வந்து என்ன நியமனத்தை கடைபிடிக்கணும் அதெல்லாம் வந்து அதுல இருந்து வீழ்ச்சி அடைந்து விடுகின்றார். அப்ப வந்து பிரபுபாதர் என்ன பொருளில் எழுதுறாருன்னா, அப்ப பரத சக்கரவர்த்தி வந்து அந்த சமயத்துல தன்னுடைய குருவையோ மற்ற பக்தர்களுடையோ கலந்து ஆலோசிக்கவில்லை. அதனால தான் அவர் வந்து வீழ்ச்சி அடைந்து விட்டார். அந்த மான்குட்டியுடன் ஒரு பற்று ஏற்பட்ட பொழுது தன்னுடைய குருவையோ தன்னுடைய மற்ற பக்தர்கள் ஆன்மீக சகோதரர்களையோ கலந்து ஆலோசிக்கவில்லை. அதனால அவர் வீழ்ச்சி அடைந்து விட்டார் அப்படின்னு பிரபுபாதர் எழுதுறார். ஆனா இங்க வந்து வியாசதேவரும் சரி, சைத்தன்ய மகாபிரபுவும் சரி, அவர்கள் வந்து தங்களுடைய வாழ்க்கை மூலமாகவே நமக்கு கற்பிக்கின்றனர் எப்படி நம்ம வந்து குருவை ஒருபோதும் மறக்க கூடாது அப்படின்னு. இந்த மாதிரி வியாசதேவர் வந்து நாரதர்கிட்ட சொல்றார். அதுக்கப்புறம் 6வது ஸ்லோகத்திலிருந்து நம்ம அடுத்த வாரம் பார்ப்போம். ஹரே கிருஷ்ணா. ஏதாவது கேள்விங்க? ஹரே கிருஷ்ணன் பிரபு. இப்ப வேதாந்த சூத்திரம்னாலே அப்ப அருவ பிரம்மனை குறிக்கிறது மட்டுமா அப்படி சொல்ற மாதிரி வருமான் பிரபு? வேதாந்த சூத்திரத்துல பரமாத்மாவை பற்றியும் இருக்கு, பகவானை பத்தியும் இருக்கு. குருமற்ற பிரம்மஜோதி. பரம்பொருளுக்கு வந்து 3 நிலை இருக்கு. வதந்தி தத்துவவித தத்துவம் யத்ஞானம் அத்வயம் பிரம்மேதி பரமாத்மேதி பகவானிதி சப்யத்தை. இந்த ஸ்லோகத்தை முன்னாடியே பார்த்தோம். 1.2.11 நினைக்கிறேன். பரம் சத்தியத்து பரம்பொருளுக்கு வந்து 3 நிலை இருக்கு. ஒரு நிலை வந்து உருவமற்ற பிரம்மஜோதி, ஒண்ணு வந்து பரமாத்மா, 3வது பகவான். வேதாந்த சூத்திரத்துல வந்து பகவான், பரமாத்மா,
உருவமற்ற பிரம்மஜோதி 3 பத்தியும் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா நேரடியாக பகவானுடைய லீலைகள் குணங்களை பத்தி நேரடியாக எந்த அளவுக்கு பாகவதத்தில் சொல்லப்பட்டுள்ளதோ அந்த அளவுக்கு வேதாந்த சூத்திரத்துல நேரடியாக சொல்லப்படல. கிருஷ்ணனுடைய லீலைகள் எல்லாம் அதுல வந்து நீங்க பார்க்க முடியாது. ஆனா பகவானை பத்தியான சித்தாந்தம், அவருடைய பகவான், ஜீவாத்மா, பரமாத்மா இதை பத்தி எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அந்த அந்த ஸ்லோகத்துல அவர் வந்து நாரதர் கேள்வி கேட்கும் பொழுது, நீங்க வேதாந்த சூத்திரத்தை எழுதியுள்ளீர்கள், அதன் மூலமாக நீங்க வந்து அந்த உருவமற்ற பிரம்மஜோதியை நீங்க வந்து புரிந்து கொண்டுள்ளீர்கள், அதை அறிந்துள்ளீர்கள். ஏன்னா அந்த வேதாந்த சூத்திரத்துல வந்து நேரடியாக பகவானை பத்தி தெளிவாக சொல்லப்படல. அதனாலதான் வேதாந்த சூத்திரத்துக்கு வந்து பல பேர் வந்து வியாக்கியானம் எழுதியிருக்காங்க. சில வியாக்கியானங்கள் வந்து அந்த வேதாந்த சூத்திரத்து வந்து எப்படி உருவமற்ற பிரம்மத்தை மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு அந்த கண்ணோட்டத்திலேயே வியாக்கியானம் எழுதியிருக்காங்க சில பேர். அப்படின்னா அதுல வந்து பகவானை பத்தி நேரடியாக எப்படி பாகவதத்துல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கோ அந்த அளவுக்கு வேதாந்த சூத்திரத்துல நேரடியாக சொல்லப்படல. அப்படி இருக்கும் பொழுது நாரதர் கேள்வி கேட்கிறார், அதனால உங்களுக்கு வந்து அப்படிப்பட்ட வேதாந்த சூத்திரத்தை எழுதினதுக்கு அப்புறமும் நீங்க வந்து உங்களுக்கு ஏன் திருப்தி ஏற்படல, நீங்க ஏன் எதுவும் சாதிக்கல அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கிற. ஏன்னா பாகவதம் பார்த்தோம்னா பாகவதம் வந்து வேதாந்த சூத்திரத்தினுடைய வியாக்கியானம் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. கருட புராணத்துல ஒரு ஸ்லோகம் வருது, அர்த்தோயம் பிரம்மசூத்ரானாம். வேதாந்த சூத்திரத்தினுடைய இன்னொரு பெயர் என்னன்னா பிரம்மசூத்திர. அர்த்தோயம் பிரம்மசூத்ரானாம்னா அந்த வேதாந்த சூத்திரத்தினுடைய அர்த்தத்தை வந்து நம்ம பாகவதம் மூலமாக தெரிந்து கொள்ளலாம். அதனாலதான் பாகவதத்துக்கு வந்து அக்ருத்ரிம பாஷ்ய அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. பாஷ்ய அப்படின்னா வியாக்கியானம், பொருளுரை. அக்ருத்ரிம பாஷ்ய, அக்ருத்ரிமனா நேச்சுரல் கமெண்டரி. நேச்சுரல் அப்படின்னா ஏன் ஒரு இயற்கையான பொருளுரை. அக்ருத்ரிம பாஷ்ய அப்படின்னா பாகவதம் வந்து வேதாந்த சூத்திரத்தினுடைய இயற்கையான பொருளுரை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன் அப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, எந்த நூலாசிரியர் வேதாந்த சூத்திரத்தை எழுதியுள்ளாரோ அதே நூலாசிரியர் வந்து இந்த பாகவதத்தை எழுதியுள்ளார், வியாசதேவர். ஆனா மற்றவர்கள் வந்து வேதாந்த சூத்திரத்துக்கு எழுதியுள்ள அந்த வியாக்கியானம் வந்து அவர்கள் வந்து வேறு ஒரு நூலாசிரியரால அந்த வியாக்கியானத்தை எழுதியுள்ளார்கள். வேதாந்த சூத்திரம் வந்து வியாசதேவரால் எழுதப்பட்டுள்ளது. மற்ற பாஷ்யங்கள் வந்து மற்ற நபர்களால எழுதப்பட்டுள்ளது, மற்ற ஆச்சாரியர்களால் எழுதப்பட்டுள்ளது. ஆனா வேதாந்த சூத்திரத்தினுடைய உட்பொருளை அறிந்தவர் வியாசதேவர். அவரே எழுதிய பொருளுரை தான் ஸ்ரீமத் பாகவதம். அந்த ஸ்ரீமத் பாகவதத்துல முழுக்க முழுக்க பகவானுடைய பெருமைகள், லீலைகள், குணங்களை பத்தி தான் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப வேதாந்த சூத்திரத்திலையும் அந்த பகவானுடைய பெருமைகள், குணங்கள் இருக்கு. ஆனா ஒரு சூத்திர வடிவத்துல இருக்கு, சுருக்கமாக சூத்திர வடிவத்துல இருக்கு. கிருஷ்ணருடைய லீலைகளை அதுல வந்து நீங்க படிக்க முடியாது. ஆனா அந்த லீலைகளுடைய உட்கருத்துக்களை வந்து, இந்த சித்தாந்தங்களை வந்து வேதாந்த சூத்திரத்துல நீங்க படிக்க முடியும். அதை வந்து விரிவாக இன்னும் சுவாரஸ்யமாக பாகவதம் மூலமாக, கதைகள் மூலமாக நம்ம வந்து படிக்க முடியும், பாகவத கதைகள் மூலமாக. அர்த்தோயம் பிரம்மசூத்திரானா அப்படின்னா பாகவதம் வந்து வேதாந்த சூத்திரத்தினுடைய அர்த்தத்தை வந்து பாகவதம் விளக்குகின்றது. அதனாலதான் பாகவதம் வந்து வேதாந்த சூத்திரத்தினுடைய இயற்கையான பொருளுரை, அக்ருத்ரிம பாஷ்ய அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. ஆனந்த மயோக்சாத் அப்படிங்கிறது வேதாந்த சூத்திர வார்த்தை அப்படிங்களா? அப்படி எடுத்துங்க.
அதனுடைய விரிவான வேதாந்த சூத்திரத்துக்குள்ள மொத்தம் 550 சூத்திரம் இருக்கு. சுமார் 550 அது மாதிரி. அதுல ஒரு ஆனந்தமயோபியாசா, அது உபநிஷத்தினுடைய ஒரு வாக்கியம். அதனுடைய கருத்து வேதாந்த சூத்திரத்துக்குள்ள வருகிறது. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சரி, வேற கேள்விகள் இல்லைன்னா முடித்துக் கொள்வோம். அடுத்து